ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சமைக்கிறது கூட அவ்வளோ கஷ்டமா இருக்காது போல. ஆனா என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது தான் தினமும் ஒரு டாஸ்க்கா இருக்கு. அப்படிதான் இன்னைக்கும் ஆயிடுச்சு. இன்னைக்கு டின்னருக்கு தோசை செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கு சைட் டிஷ் என்ன செய்றதுன்றது தான் பெரிய ஆர்கியூமெண்ட்டா போயிட்டு இருந்துச்சு. நானே ஒரு குழப்பத்துல இருந்தேன் என்ன செய்றதுன்னு தெரியாம. என் ஹஸ்பண்ட்ட போய் தேங்காய் சட்னி இல்ல எம்டி சால்னா ஏதாவது செய்வாங்கன்னு கேட்டா, அவரு அதுக்கு மேல என்ன குழப்பி விட்டு அனுப்பிச்சு விட்டாரு. சரி அப்படியே குழப்பத்தோடயே கிச்சனுக்கு வந்தேன்னா 2 உருளைக்கிழங்கு இருந்துச்சா, அத பார்த்தோனே எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. எங்க அம்மா தோசைக்கு ஒரு சைட் டிஷ் செய்வாங்க உருளைக்கிழங்கு வச்சு. ஒண்ணும் இல்ல, உருளைக்கிழங்கு ஃபர்ஸ்ட்டு தோல் செதுக்கிட்டு சீவி வச்சுப்பாங்க. அப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் விட்டு கடுகு போட்டு, அது பொரிஞ்சதும் கொஞ்சமா கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, தட்டி வச்ச பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து, கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, சீவி வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்து, கொஞ்சமா தண்ணி சேர்த்து, அதுக்கப்புறம் கொஞ்சமா கரம் மசாலா, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, கொஞ்சமா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து, வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு, தண்ணி விட்டு கொதிக்க விட்டுட்டு, அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா அவ்வளோதான், ரெடி ஆயிடும். அப்படியே சைடில தோசையும் ஊத்திட்டு, அப்படியே டின்னர் இன்னைக்கு சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு டின்னர் இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.